இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம். இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1956லேருந்து 1961 வரை செயல்படுத்தப்பட்டது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, தொழில்மயமாக்கல், கனரக தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஸோ இதன் மூலம் அதிக இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு நம்புனாங்க. இந்த திட்ட மாதிரி வடிவமைச்சது யாருன்னா, பிசி மகளோஸ் சரிங்களா? அதனால இது பிசி மகளோனோபிஸ் மாதிரின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவின் கம்யூனிச தொழில் கொள்கையை ஒரு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. என்ன காரணம்? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்தை நோக்கி போற மாதிரி கம்யூனிஸ்டவாதிகள் சொன்னாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 1955ல ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் குதப்தர் தலைமையில் நடந்துச்சு. அப்போ அந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த மாதிரியும் உருவாக்கப்பட்டது. இதன் இந்த மாதிரியை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளின் அந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கனரக தொழிற்சாலை உருவாக்கத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் ரூர்கேலா, இது வந்து ஒடிசாவில் இருக்க ரூர்கேலாவில் ஜெர்மனி நாட்டோட தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை. அதுக்கடுத்து சத்தீஸ்கர் உள்ள பிளாய், இது ரஷ்ய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட கனரக தொழிற்சாலையா பார்க்கப்படுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கத்தில் உள்ள துர்காபூர், இது இங்கிலாந்து தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலை. ஸோ இதன் மூலம் இந்தியர்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டதுங்கிறது உண்மைதான். அடுத்து சமத்துவ நிலை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குதல், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நேரு ஒன்று சொல்லியிருப்பாரு, என்ன அப்படின்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொற்கோயில்கள் சொல்லியிருப்பாப்புல. ஸோ சமூக சமத்துவ நிலை கொண்ட சமுதாயத்தை உருவாக்குறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎன்சி 1950 ஆவடியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டோட ஒரு கொள்கையை பார்க்கப்பட்டுச்சு. அதன்படி தான் இந்த இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. கடைசியா இந்த ஐந்தாண்டு திட்டம் நடந்துட்டு இருக்கும்போது 1959ல பஞ்சாயத்து ராஜ் உருவாக்கப்பட்டு ராஜஸ்தானில் முதன்முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு